இயேசுவிக்கே புகழ், இயேசுவிக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்றைய நற்செய்தியிலே இயேசு நான் உலகிற்கு ஒளியாக வந்தேன் என்று சொல்லுவது இருளில் வாழும் நமக்கு நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதல் அளிக்கும் அழைப்பாகும். இந்த ஒளி வெளிச்சம் மட்டுமல்ல, அது உண்மை, அன்பு, நீதியின் வெளிப்பாடாகும். நாம் இந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளும் போது நம் வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் தெளிவடைகின்றன. இயேசுவின் வார்த்தைகள் நம்மை குற்றம் சாட்டுவதற்காக அல்ல, மாறாக நம்மை மீட்பதற்காகவே. ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் புறக்கணிக்கின்ற பொழுது நம்மை நாமே இருளில் நிறுத்திக் கொள்கிறோம். ஆகையால் ஒளியை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும் வாழ்க்கையே உண்மையான சாட்சிய வாழ்வாக இருக்கின்றது. மன்றாடுவோம். அன்புள்ள இயேசுவே, உலகிற்கு ஒளியாக வந்த உம்மை நாங்கள் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் இருளான சிந்தனைகளையும் செயல்களையும் ஒளியால் மாற்றி உண்மை மற்றும் அன்பின் பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தந்தருளும். உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழும் மனதை அளித்து மற்றவர்களுக்கும் அந்த ஒளியை பகிரும் சாட்சிகளாக வாழ வரம் தாரும் கிருபை புரியும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.